உறவுகளை வணக்கம். இந்த காணொளி சிட்டி டூருண்ட 2வது பகுதி. முதலாவது பகுதியில் வரலாற்று சம்மந்தப்பட்ட பல இடங்களை காட்டியிருப்பேன். இந்த 2வது பகுதியில் சிட்டின்ற தற்போது நிலைமையை காணுவீங்க. இன்ட்ரெஸ்டான எல்லா விஷயத்தையும் 15 காணொளி மூலமாக தரேன். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். டூரிஸ்டுகள் ரொம்ப வழியில் ஒரு ஏரியாவுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். பாருங்க, இதுகளுக்குள்ள எல்லா கடைகளும் இருக்குது. எல்லாம் சாப்பாடு சாமான், இப்படி பேக் கடைகள், பேக் கடைகள், தொப்பி கடைகள், எல்லா சாப்பாடு வகையான கடைகள் எல்லாம் எடுக்கலாம். பெரும்பாலும் இந்தியனும் இங்கே கூடுதலாக கடைகளை வச்சுக்கொள்கிற மாதிரி கொண்ட மாதிரி இருக்குது. ஆமாம், கடைகள் இருக்குது இதுக்குள்ள. மற்றது இங்கே அப்படியே வெளியே வந்தால் அப்படியே தொடர்ந்து போகுது. கடைகள் அங்காலையும் போய் பார்க்கலாம். போய் நான் ஹெல்மெட்டாக போய் பதிவு செய்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்களா, இங்கால அங்கால போனால் ஹாப்பறேன். இது போய் வடிவான இடமா இருக்குது, பிள்ளைகள் விளையாடுற இடமா இருக்குது. சனம் எல்லாம் வெளியே இருந்து சாப்பிடுது. இது இந்த வீடுகளோட அமைப்போட பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. சனம் முடியால் இருந்து சாப்பிடுது. அதுங்க இது நல்ல வடிவான இடம். இதெல்லாம் கடைகள், சாப்பாடு கடைகள் எல்லாம் இருக்குது. பெரும்பாலும் இந்திய கடையெல்லாம் நீங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சில கடைகள் பூட்டி இருக்குது இன்றைக்கு நாங்கள் வந்த நேரத்தில். ஆனால் தொடர்ந்து இப்படியே இதே பயிலியில் நாங்கள் பார்க்கக்கூடிய முழு இதுகளும் இந்த உப்பொடி கொண்டு எல்லாம் இந்தியனாக்கெல்லாம் பேமெண்ட் போட்டு இங்கே விற்கணும். ஃபுல்லாக இந்தியன் கடையெல்லாம். இதில் வந்து மேக்டொனால்ட்ஸும் இருக்குது. அங்கே இருந்து இதுவரையும் தனி கடைகளாகவே இருந்துச்சு, இந்தியன் பேமெண்ட் கடைகள். இதில் வந்து நீங்கள் பார்க்குறது பிராத்தன் கப்பல் உண்டு. இது வந்து மரத்தால் செய்யப்பட்டு சனத்தின் பார்வையிடுறதுக்காண்டி வச்சிருக்கு. சனம் வந்து உள்ளுக்கு போய் ஏறி பார்க்கலாம். வரலாறு சம்பந்தமாக பார்க்கக்குள்ள கொலம்பஸ் வந்து ஒரு மாலுமியாக இங்கே பிறந்திருந்திருக்கிறார். அதால் வந்து இங்கே மாலுமிகளுக்கான பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு இப்போ பார்க்குறது வந்து ஒரு மீன் அக்வாரியம் உண்டு. இதில் வந்து பல தரப்பட்ட பெரிய மீன்கள் எல்லாம் வச்சிருக்கிறானுங்கள். நாங்களும் ஒருக்கா உள்ளுக்கு போகணும், போய் உங்களுக்கு பதிவு செய்து காட்டுறேன். இதை தவிர இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த பாருங்க, மிக மிக அழகாக இருக்குது. சின்ன கப்பல்களும் அங்கே பெருசாக ஒரு கப்பலும் நிற்கிது பாருங்கள், கண்ணு கட்டுன தூரத்தில். இது நல்ல வடிவான இடம். பால்மை மரங்களை கொண்ட இடங்களாக இருக்கிறதால ஐரோப்பாவிலேயே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இதுகளை வந்து ஐரோப்பாவில் நாங்கள் எல்லா இடத்துலையும் காண்றது சரியான அரிது. இந்த கண்ணாடி குவலையில் நீங்கள் பார்க்குறது வெக்கையான நாடுகளில் வளரக்கூடிய ஸ்பெஷலான தாவரங்கள். இந்த தாவரங்களை நீங்கள் இந்த குவளைக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்து போய் பார்க்கலாம். எங்களுக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றபடியால் போய் பார்க்கல. ஆனால் பலபலமான விதமான தாவரங்களை வந்து இந்த குவளைக்குள்ளே வச்சு வளர்த்து பார்வைக்கு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இப்பொழுது நாங்கள் வந்து கெனோவாவில் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய கடற்கரை. முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால், அந்த கடற்கரையில் ப்ரைவேட் போட்டுகள் நிற்கிது. அங்கால எக்ஸ்பென்சிவான ரிச் போட்டுகள் நிற்கிது. அதை விட அங்கே தூரத்தில் தெரிகிறதெல்லாம் பெரிய கப்பல்கள், வேர்ல்டு டூருக்கு போகிற கப்பல்கள் அதில் இருக்குது. அதில் எழுதியே போட்டிருக்குறான். மற்றது இந்த என்ட்ரி வந்து 7 இருந்து 11 மணிக்குள்ளே தான் இதுக்கு போகலாம். அதுக்கு அப்புறம் பூட்டிடுவாங்க அந்த கேட் போட்டு. இப்போ நான் அப்படியே இந்த என்ட்ரியால் போய் உங்களுக்கு இந்த கப்பல்களை ஒரு காட்டுறேன். கினோவாவுக்கு வராத அகலுக்கு இந்த இடம் நிச்சயமாக பிரயோசனமாக இருக்கும். இந்த கப்பலில் பாருங்கள். எனக்கு இதுகள் வந்து உண்மையாக பார்க்குறதுக்கு சரியான விருப்பம். நான் இவ்வளோ தூரம் கினோவாவுக்கு வந்ததுக்கு காரணமும் இதான் நினைக்கிறேன். ஹொலாண்ட்லேயும் போய் பார்த்தேன் நான் இப்படியான இடங்களை. ஹொலாண்டில் போயிட்டு நான் பார்க்கக்குள்ள ஆம்ஸ்டர்டாம் விட ரோட்டர்டாமில் வந்து இப்படியான பெரிய ஒரு ஹாபர் ஒன்று இருந்தது. இந்த ஹாபரை நான் ஹொலாண்டில் பார்த்தேன்.
அங்கே நாங்கள் பெரிய கப்பல் இது மாதிரி கப்பலை நாங்கள் போக்குள்ளே காண முடியாமல் போச்சு. என்னென்னு சொன்னால் அங்கே அந்த நேரத்தில் சீ ஃபெஸ்டிவல் நடந்தது, அதால் காண முடியாமல் போச்சு. இப்போ பார்த்திங்களா கடலை பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆழமான கடல், இவ்வளோ பெரிய கப்பல் இதால் போய் வரேன்டா நீங்களே வச்சு பாருங்க. அந்த இதெல்லாம் கப்பலுக்கு சாமான் ஏற்றி பறிக்கிற கிரெயின்கள் அதில் இருக்குது. கொண்டைனருக்கு பெரிய பெரிய கொண்டைனர் ஏற்றி பறிக்கிற இதுகள். அந்த கப்பலும் பெரிய கப்பல்லாம், நீளம் கூட. இதை விட இங்கே இந்த கப்பலை பாருங்கள், எம்எஸ்ஏ வேர்ல்ட் ஒயிராப்பா அண்டு போட்டுருக்குறான். அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன கப்பல் ஒன்று மூவ் பண்ணுது. இங்கேருந்து பார்க்கக்குள்ள சீன் வந்து உண்மையாக நல்லா இருக்குது. அப்படியே சுற்றி உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. அதனால் என்ன டூரிஸ்ட் மேலே வந்து இங்கே வந்து படம் அடிக்கணும். அங்கால இந்திய நாட்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கப்பல் உண்மையா பெரிய கப்பல்லாம், பெரிய ஒரு படி 2 4 6 10 மாடிக்கு கிட்ட வருது. 10 மாடிக்கு மேலே தான் வருது, சரிங்களா. இங்கே பாருங்க, இந்த அசைப்பை பார்க்குறதுக்கு கனகாலமாக ஆசைப்படுறான். பாருங்க, அந்த கப்பல் மூவ் பண்ணி போய்கொண்டிருக்கு. மூவ் பண்ணி போய்கொண்டிருக்கார். இன்னொரு வடிவன், நல்ல அழகான ஒரு கப்பல் உண்டு, வித்தியாசமான ஒரு கப்பல் உண்டு. பெட்டி ஃபோம் வந்து எப்போ வலிக்கிடு வேறுண்டு பார்த்து கொண்டு வந்து நாங்கள் ஹாபரில் இருந்து நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். இப்போ அவர் வலிக்கிட்டு போகிறார். இப்போ நாங்கள் எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பீச் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இது நல்ல வடிவான அழகான பீச்சாகவும், மற்றது இந்த கப்பல்கள் துறைமுகத்திலேருந்து வலிக்கிட்டு போகக்குள்ள இதிலேருந்து கப்பல்களை வடிவாக கண்காணிக்கலாம். இதால் தான் கப்பல்கள் போகும். இப்போ நீங்கள் கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் பார்க்குற அந்த குந்து மாதிரி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் இருக்குது. இங்கேருந்து கன தூரம் இல்லை, நடந்தே போகலாம். நாங்கள் இந்த பீச்சில் இருக்க நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இதில் நின்று காலெல்லாம் கழுவி என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள ஒரு கப்பல் ஒன்று வரதை கண்டம். அது தூரத்தில் வரக்குள்ளேயே எங்களுக்கு விளங்கிட்டு ஒரு பெரிய கப்பல் உண்டு. இப்போ கிட்ட வந்துடுது பாருங்கோ. இதில் வந்து சனம் மேலே இருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கப்பல் வந்து நிச்சயமாக எங்கேயோ தூர இடத்துல இருந்தான் வர மாதிரி இருக்குது. சனம் எல்லாம் மேலேருந்து வெளியால் பார்க்குறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கப்பல் தான் பெரிய கப்பல் பாருங்கள், எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. நாளை 7 மணி அளவில் கிட்ட விரும்பரையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சின்ன சின்ன கப்பல்களும் அதை சுற்றி அதுக்கு பாதையை கொடுத்து விலகி போகிறதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நான் கனகாலம் எதிர்பார்த்து நான் பெரும்பாலும் இப்படி கப்பலில் பிரயாணிக்கிறவர்கள் வாரக்கணக்கில் 7 நாள் அல்லது 14 நாளன்று சமுத்திரத்திலேயே பல இடங்களை சுற்றி பார்த்து வருவினோம். அப்படியான ஒரு பெரிய கப்பல் மாதிரி தான் இது தோணுது. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அது துறைமுகத்தில் மறைஞ்சிரும் பாருங்கள். இப்போ அந்த துறைமுக வாசலுக்கு அடியில் வந்துடுது. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் அது எங்களோட கண்ணில் இருந்து மறைகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நீங்களும் பார்த்து ரசித்து கொள்ளுங்கள். இப்போ அந்த கப்பல் மிக அண்மையில் இருக்குது பாருங்கள். நல்ல மாதிரி வரைபடங்களில் பல உருவங்களை அதில் வரைஞ்சிருக்கிறத நாங்கள் கண் கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பல் வந்து அதில் மறைகிறத நீங்கள் காணுவீங்க. இந்த காட்சியை நான் கனவாலம் எதிர்பார்த்திருந்தேன். நான் இன்றைக்கு அது நிறைவேறின நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, அதை நான் பதிவு செய்து உங்களுக்கும் காட்டக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு இன்னும் நல்ல சந்தோஷம். இப்படியான இடங்களில் இப்படியான காட்சிகள் வந்து நேராக பார்க்கக்குள்ள இன்னும் வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஊட்டும். நிச்சயமாக உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள இப்படியான நாடுகளுக்கு போய் இப்படியான கப்பல்களில் பயணம் செய்கிறதுக்கோ அல்லது இப்படியான கப்பல்களை நேராக பார்க்குறதுக்காண்டி என்றாலும் முயற்சிங்க.
நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அனுபவம். பாருங்கள், இப்போ கப்பல் முற்றுமுழுதாக காபருக்குள்ளே போயிட்டுது. ஓகே, இன்றைக்கு கினோவாவில் இருந்து வெளிக்கிட்டு பிஸா நோக்கி போகிறோம். இந்த கினோவாவில் கடைசி நாள். இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்போம், திருப்பி இங்கே வருவோம்னு எதிர்பார்க்குற வேண்டாம். அவ்வளோ வடிவான இடங்களாம் நல்ல அனுபவங்களை தந்த ஒரு இடமா இருக்குது. அதோட இந்த பீச், இந்த கப்பல் துறைமுகங்கள் எல்லாம் எங்களை உண்மையாக வேறு லெவலில் நல்ல வடிவாக இருந்துச்சு. நாங்கள் வருவோம்னு எதிர்பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கு விடி எழும்பி இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனை தான் உங்களுக்கு காட்டணுமெண்டு இதில் கொண்டு வந்தேன் நான். பாருங்களேன் இந்த இடத்த. இதில் வந்து ஆக்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், நல்ல வடிவான இதாக இருக்கிறபடியால். மற்றது வந்து இந்த இதில் வந்து குளிக்கலாம். இந்த இடம் வந்து குளிக்கலாம். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் குளிக்கக்கூடிய இடத்த. இந்த இடத்துல வந்து குளிக்கலாம். மற்றது வந்து இதில் வந்து இந்த கல்லுகள் இருக்குல்ல, இந்த கல்லுகள் எல்லாம் படுத்துருப்பாங்க இரவு. ஆக்கள் வந்து இங்கே பாருங்கள், வடிவான கல்லுகள். இந்த கல் எல்லாம் சனம் இருக்கும். வந்து அதில் ஒரு ஆள் நிற்கிறார். இப்போ அது மாதிரி இந்த கல்லுகளில் சனம் வந்து அதுலேயும் ஒரு 2 பேர் படுத்திருக்கணும். இந்த கினோவா வந்து உண்மையாக அந்த கட்டிட அமைப்புகளும் இந்த கலாச்சாரம் வித்தியாசமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சுவிஸை விட. அது சரியான வடிவாகவும் சைலண்டான ஒரு இடம் இந்த இடம். இப்படி எங்கேயால பார்த்தாலும் போய் வடிவாக இருக்குது. உண்மையாக திருப்பி வரணுமென்ற ஒரு ஆசை தான். ஆனால் எங்களுக்கு இன்னும் கன்னடங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறபடியால் நான் திருப்பி உடனே இப்போதைக்கு இங்கே வர மாட்டேன். ஆனால் நிச்சயமாக யாரும் வர்ற ஆக்களுக்கு நான் ஓகே கட்டாயம் வந்து பாருங்கன்னு சொல்லுவேன்டா. இது வேறு லெவலான ஒரு இடம். வடிவு பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஒவ்வொரு முறையும் ஹோட்டலில் இருந்து வெளியே வரக்குள்ளே இந்த இடம் பார்க்கக்குள்ள எனக்கு சரியான இதாக இருக்கும். அழகான காட்சி உண்டு பாருங்கள், அப்படி இருக்குது. கணவர் ஸ்போர்ட்ஸ் செய்யணும், ஜோக்கிங் போவினம். இங்கால வீடுகள் வந்து இன்னிலியன்ற வடிவான வீடுகள். அது வந்து பேலஸ்ன்னு சொல்லலாம். அப்படி கினோவாவுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம போகாதீங்க. நான் இந்த இடத்துல லொக்கேஷனை கொடுத்துட்றேன் கீழே பாருங்க. வேறு லெவல். நேற்றிரவு வரக்குள்ள சனம் ஒவ்வொரு இதுகள் நடந்தது, ப்ரோக்ராம்கள், பாட்டு படிக்கிறார்கள் ஒரு ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. தனியாக ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஆக்கள் மட்டும்தான் இதில் இருக்கணும். பார்த்தீங்களா, பனை மரங்கள் இருக்குங்க. நல்ல வடிவான லொக்கேஷன். வீடுகள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கக்குள்ள தண்ணி வந்து சுற்றியான இந்த கிறிஸ்டல்ன்னு சொல்லுவாங்களோ அவ்வளோத்துக்கு கிளாராக கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்படி நான் அரிது எல்லா இடத்துலையும் இப்படி இல்லை. நான் ஹொலாண்டில் இப்படியான கடற்கரையை நான் பார்த்ததில்லை. அங்கே கொஞ்சம் இந்த ஊற்று தண்ணி மாதிரின்னு சொல்லணும். ஆனால் இது உண்மையாக இங்கேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து கீழே போகக்குள்ளேயே தண்ணிக்கு அடியில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அவ்வளோத்துக்கு கிறிஸ்டல் கிளார். இன்னொரு கப்பல் ஒன்று வருது. எத்தனை கப்பல் இங்கே வந்து போகுது துறைமுகத்து. இங்கே பாருங்க எத்தனை கப்பல்கள் நிற்கிது. அதை விட இங்கே விடிய எழும்பியே இப்போ 8:30 கிளியர் பண்ண தொடங்கிட்டாங்க. ஓகே, நாங்கள் இப்போ கடைசி நாள் ஹோட்டலை விட்டு வெளிக்கிட போகிறோம். நாங்கள் இருக்கிற ஹோட்டலை உங்களுக்கு காட்டுவோம்னு பார்க்குறேன். இந்த ரோட்டில் இருக்குது ஹோட்டல். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கக்குள்ள தெரியுது இந்த மஞ்சள் கலர் பெரிய பில்டிங். இந்த ஹோட்டல் தான் இருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு தமிழால் தான் கொண்டு நடக்கிறார். நாங்கள் புக் பண்ணக்குள்ளே அதை பற்றி யோசிக்கலை. ஆனால் வந்து பார்த்தா ஒரு தமிழால் இந்த ஹோட்டல் தான். இது 20 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கிறார். இது பாருங்க, வாழை மரம் எல்லாம் நிற்கிது. இங்கே ஊர் மாதிரி நல்ல பூக்கள் எல்லாம் இருக்குது, சுத்தர மதில் இருக்குது. மற்றது இங்கே என்னென்னு சொன்னால், இந்த சிட்டியில் வந்து பார்க்கிங் சிட்டியான பிரச்சனை. இங்கே ஹோட்டலில் புக் பண்ணி இருந்தால் பார்க்கிங் ஃப்ரீ. அதை பார்த்து போட்டு தான் புக் பண்ணேன் நான். அங்கே எப்படி இருக்குது, அவ்வளோ வடிவாக இருக்குது, சரியான உயரம்.
2 3 4 மாடி, கீழே வந்து 5 ஃப்ளோர். நல்லா இருக்குது. சுத்த வரையும் நல்ல சைலண்டான ஏரியா. நித்திர கொள்றதுக்கு உண்மையாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுதான் இந்த ஹோட்டலில் முன் பகுதி. முன்பகுதி தான் பேர், இந்த ஹோட்டலில் பேரும் இது தான் பாருங்க. இந்த ஹோட்டல்லாம் இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஹோட்டல் உள் பகுதி. இதுதான் படி, இதெல்லாம் மாதிரி போகிறது மேலே. Thank you for watching my video.